Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கவுண்டபிள் செட்ஸ். ஓகே, இதுக்கு முன்னாடி ஃபைனைட் செட்ஸ் பார்த்தோம். ஸோ ஃபைனைட் செட்ஸை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா தமிழில் முடிவுறு கணம்னு சொல்லலாம். இன்ஃபைனைட் செட்ஸை முடிவுறா கணம்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கவுண்டபிள் செட்ஸ். இதை வந்து தமிழில் எண்ணூறு கணம்னு சொல்லலாம். ஓகே, ஸோ பட் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கணும். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம ஃபைனைட் செட்ஸ்லாம் எதை பார்த்தோம் அப்படின்னா தோஸ் செட்ஸ் விச் ஹேவ் எ பைஜெக்ஷன் டு எ செட் ஆஃப் த ஃபார்ம் IN. இந்த செட் இது மாதிரி ஒரு செட்டுக்கு பைஜெக்ஷன் இருக்கக்கூடிய செட்ஸ் எடுத்து அதை வந்து ஃபைனைட் செட்ஸ்ன்னு சொல்லணும். சரியா? லாஸ்ட்டாக என்ன பார்த்தோன்னா போன கிளாஸில் N is not finite or to say N is infinite. சரியா? ஸோ இதுதான் நம்ம கடைசியாக பார்த்தது. இப்போ என்ன கவனித்தோம், இன்னொரு விஷயம் என்ன கவனித்தோன்னா if A is bijective with N then A is not finite அப்படின்னு சொன்னோம். சரியா? அதாவது A வந்து இன்ஃபைனைட் அப்படின்னு தெரியும். ஓகே, இதான் நம்ம கடைசியாக பார்த்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு செட்டு ஃபைனைட் அப்படின்னு சொல்லிட்டோன்னா அது வேறு, இன்ஃபைனைட்டுங்கிறது வேறு. ஓகே, ஸோ இந்த பொசிஷன் எடுத்துக்க போகிறோம். இதை எடுத்துகிட்டு நம்ம கவுண்டபிலிட்டியை டிஃபைன் பண்ண போகிறோம். இது மாதிரி செட்ஸ் எல்லாம் கவுண்டபிள்னு சொல்ல போகிறோம், இன்க்ளூடிங் ஃபைனைட் செட்ஸ். ஃபைனைட் செட்ஸ் ஆல்ரெடி நம்மளால் எண்ண முடியும். ஓகே, அது எத்தனை செட் இருக்குன்னு எண்ண முடியும். ஒரு ஐடியா, ஒரு விஷயத்தை எண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம கேள்வி ஆரம்பத்துலேருந்து. ஸோ இந்த செட்டு எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு செட்டுக்கு வந்து எண்ணோட பைஜெக்ஷன் இருக்கும்போது, அதாவது இந்த எண்ணுங்கிற செட்டோட பைஜெக்ஷன் இருக்கும்போது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போது அஸ்யூம் தட் ஏவும் எண்ணும் பைஜெக்டிவ் அப்படின்னா எண் வந்து எப்படி இல்லலாம் 1 2 3 4 5 n+1 இப்படி இல்லலாம். சரியா? நம்ம ஏங்கிற செட்டுக்கும் எண்ணுக்கு இடையில ஒரு பைஜெக்ஷன் இருக்குது, அது வந்து ஒரு எஃப்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன அர்த்தம், இந்த f(1) அப்படிங்கிறது என்ன வரும், இட் வில் பி a some element of A. இது f(2), இது f(3), f(n), fn+1 எக்ஸெட்ரா. ஓகே, ரைட். ஸோ இது மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ நமக்கு என்ன சுச்சுவேஷன் ஆகுதுன்னா இந்த செட் ஏவோட எலிமெண்ட்ஸ், ஏல இருக்க எல்லா, இது வந்து பைஜெக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இட் இஸ் அன் ஆன் டு மேப்பும். ஓகே, அப்போ ஏல இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கும் ஒரு இன்வெர்ஸ் இமேஜ் இருக்கும். ஸோ அதனால் இங்கே எல்லா எலிமெண்ட்ஸும் இந்த சீக்வன்ஸில் வந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஏல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு மாதிரி வருஷப்படுத்திட்டோம். ஸோ அதை வருஷப்படுத்துறதே நம்ம என்ன முடியுங்கிற மாதிரி அந்த கவுண்டபிள்ங்கிற வார்த்தையில் வச்சுக்க போகிறோம். ஓகே, ஸோ அப்போ இதை வருஷப்படுத்தி என்ன பண்ணலாம், அந்த முதல் எலிமெண்ட் நம்ம வரிசையில் உள்ளதை A1ன்னு சொல்லலாம், அடுத்து A2ன்னு சொல்லலாம், A3ன்னு சொல்லலாம், an+1 அப்படின்னு எழுதலாம். சரியா? ஸோ இப்போ ஏங்கிற செட்டு வந்து என்னோட பைஜெக்டிவாக இருந்ததுன்னா அதை எப்படி எழுதலாம், we can write it as an n belongs to n அப்படின்னு எழுதலாம். ஓகே, இதை வந்து கவுண்டபிள் செட். அதோட முக்கியமாக நமக்கு என்ன தெரியும்னா இது ஒரு இன்ஃபைனைட் செட். என்னோட பைஜெக்டிவாக இருக்க செட்லாம் இன்ஃபைனைட் செட் தெரியும். அதனால் இதை வந்து கவுண்டபிளி இன்ஃபைனைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம ஜென்ரலாக கவுண்டபிள் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், கவுண்டபிள்ங்கிற வார்த்தை என்ன முடியுங்கிறப்போ ஃபைனைட் செட்டையும் சேர்த்துக்கணும், அப்புறம் இது மாதிரி வருஷப்படுத்தக்கூடிய செட்டையும் சேர்த்துக்கணும். இது ரெண்டும் சேர்ந்து தான் கவுண்டபிள். ஓகே, a set is countable
இஃப் லெட்ஸ் சே a set, இதை நான் மாற்றி எழுதுறேன், நான் செட்டுக்கு ஏங்கிற சிம்பிள் கொடுத்த செட் ஏ இஸ் கவுண்டபிள் இஃப் ஏ இஸ் ஃபைனைட் ஆர் there is a bijection from A to N. ஸோ இந்த லேட்டர் கேஸ் இருக்குல்ல, பைஜெக்ஷன் ஃப்ரம் ஏ டு என், அதை வந்து கவுண்டபிள் இன்ஃபைனைட் சொல்லுவோம். ஓகே, இஃப் there is a bijection between A and N, then A is called countably infinite. A is called என்னது? countably infinite. ஸோ இப்போது நம்ம இது வரைக்கும் ஃபைனைட் செட்ஸ் நிறையா பார்த்துட்டோம், பைஜெக்ஷனை பற்றி நிறையா படிச்சிருக்கோம். இப்போ இது வரைக்கும் படித்த பைஜெக்ஷன்ஸ், ஃபைனைட் செட்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம் கவுண்டபிள் இன்ஃபைனைட் செட்ஸ்க்கு. ஸோ இப்போ நமக்கு என்னெல்லாம் கவுண்டபிள் இன்ஃபைனைட் செட்ஸ்னு தெரியும், செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் தெரியும். ஓகே, ஆஸ் பர் அவர் டெஃபினிஷனும் there is a bijection between n and n, ஐடென்டிட்டி மேப்பை சொல்லிக்கலாம். புரியுதா? ஸோ கவுண்டபிள் இன்ஃபைனைட்டுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஃபைனைட் செட்ஸ்க்கு நிறையா கொடுத்துட்டோம், கவுண்டபிள் இன்ஃபைனைட்டுக்கு பார்க்கலாம். கவுண்டபிள் இன்ஃபைனைட்டுக்கு ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து n. ஸோ பைஜெக்ஷன் வித் n வேணும் அப்படி இல்லையா, நம்ம டெஃபினிஷன் படி அப்படி வேணும்னா ஐடென்டி ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். ஓகே, x கோயிங் டு x. ரெண்டாவது, இப்போ செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ், இது வந்து கவுண்டபிளா அப்படிங்கிற கேள்வி வரும். இந்த செட்டு கவுண்டபிள் இன்ஃபைனைட்டா அப்படிங்கிறத பார்க்கணும். கவுண்டபிளான்னு முதல்ல பார்க்கணும். ஃபஸ்ட்டு விஷயம் எனக்கு என்ன தெரியும்னா, இசட்டும் என்னும் பைஜெக்ஷன் நமக்கு முன்னாடியே தெரியும். there is a bijection between z and n ன்னு சொல்லிட்டு, அதை எப்படி பண்ணோம்னா ரெண்டு விதமாக பண்ணலாம். இங்கேருந்து இங்கே கொடுக்கலாம், இல்லை அங்கேருந்து இங்கே கொடுக்கலாம். நம்ம முன்னாடி கிளாஸில் என்ன பண்ணியிருக்கோன்னா, இப்போது n வந்து இப்படி எழுதணும்னா 1 2 3 எக்ஸட்ரான்னு எழுதணும்னா, z நம்ம கன்வீனியன்ஸ்க்கு என்ன பண்ணிட்டோன்னா 0 1 -1 2 -2 3 -3ன்னு எழுதிட்டோம். சரியா? இப்போ 1 goes to 0, 2 goes to 1, 3 goes to thisன்னு எழுதிட்டோம் இல்லையா? இது வந்து ஒரு பைஜெக்ஷன். இது நீங்கள் என்ன பண்ணால் ஒரு பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணிட்டு அது ஒரு ஃபார்முலா எழுதிடணும். ஓகே, எழுதிட்டிங்கன்னா என்ன ஆகும், அது ஒரு பைஜெக்ஷன் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, திஸ் இஸ் எ பைஜெக்ஷன். அப்போது இது ஒரு பைஜெக்ஷன்னா என்ன தெரியும், z இஸ் கவுண்டபிளி இன்ஃபைனைட் அப்படின்னு தெரியும். ஆக்சுவலாக நம்மளோட டெஃபினிஷன் படி என்ன வேணும், எனக்கு there is a bijection between a and n ன்னு சொல்கிறேன், பட் a to n ன்னு சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலாக ஏங்கிற செட்டை பற்றி பார்க்கணுன்னா a to n கொடுக்கணும், நான் ரிவர்ஸில் கொடுக்கணும். இன் அதர் வேர்ட்ஸ் எப்படி கொடுக்கணும், z to n கொடுக்கணும். ஸோ ஒன்ஸ் இதில் வந்து என்ன விஷயம்னா, இந்த விஷயத்தை வந்து ரொம்ப கூர்மையாக பார்த்துக்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா ரெண்டு செட்டுக்கு இடையில் பைஜெக்ஷன் இருந்துச்சுன்னா, a to b பைஜெக்ஷன் இருந்தால் நமக்கு என்ன தெரியும், அதோட இன்வெர்ஸு b to a பைஜெக்ஷன் நமக்கு தெரியும். இதை முன்னாடியே பார்த்துருக்கோம். அதனால் நம்ம ரொம்ப யோசிக்க தேவையில்லை. ஓகே, ஸோ z இஸ் கவுண்டபிள். ஸோ இசட்டுக்கு அடுத்து நம்ம யூஸ்வலாக என்ன பார்ப்போம், செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர்ஸ். இது வந்து நம்ம இந்த ஷார்டர்-பென்ஸ்டீன் தியரம் பார்க்கும்போதே நம்ம என்ன பண்ணோம், there is a bijection between set of all q and natural numbers ன்னு பார்த்தோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, q வந்து எப்படி எழுதுவோம், p by q such that p belongs to z and q belongs to n இப்படின்னு எழுதலாம். சரியா? அப்போது இதில் வந்து ஒரு விஷயம் கவனிச்சுக்கணும், ஒரு செட் நோட்டேஷன் எழுதும்போது ஒரு செட்டில் உள்ள ஒரு எலிமெண்ட்டுக்கு ரெண்டு விதமாக எழுத முடிஞ்சாலும் அதில் ஒன்று தான் எடுத்துப்பாங்க. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு 2/4 ஒன்று தான், 1/2 ஒன்று தான், ரெண்டுமே வந்து ரேஷனல் நம்பர் தான். அப்போ நம்ம எதை எடுத்துப்போம், சிம்பிளிஃபைடு ஃபார்ம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு அடிச்சுக்க வேண்டியதான். சிம்பிளிஃபைடு ஃபார்ம்னா என்ன அர்த்தம், இந்த பிக்கும் கியூக்கும் இடையில் காமன் டிவைசர்ஸ் ஒன்றை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த செட்டு வந்து வெல் டிஃபைன். நம்ம எந்த நம்பர்ஸ்லாம் இதில் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, சப்போஸ் ஒரு செட்டில் வந்து 2/4 இருக்குது, 1/2 இருக்கும் அப்படின்னா ஒரு ஆம்பிகுவஸ், ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். எந்த நம்பரை பற்றி பேசுகிறோம் அப்படின்ற கன்ஃபியூஷன் வந்துடும். அதனால் 1/2 தான் இருக்குது, 4/2 இல்லை, 2/4 இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். ஓகே, ரைட். இப்போ அது மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலான்னா,
க்யூவுக்கும் எண்ணுக்கும் இடையில ஒரு பைஜெக்ஷன் டிஃபைன் பண்ண முடியும். க்யூவுக்கு எண்ணுக்கு இடையில பைஜெக்ஷன் டிஃபைன் பண்ண முடியும். ஏற்கனவே நம்ம கிளாஸில் பண்ண விஷயத்தை மறுபடியும் நான் ரீகலெக்ட் பண்ணுறேன். ஓகே, க்யூவில் இருக்க ஒரு எலிமெண்ட்டை எடுத்து நம்ம எதுக்கு மேப் பண்ணுறோம்? இசட் கிராஸ் எண்ணுக்கு மேப் பண்ணுறோம். சரியா? அது எப்படி மேப் பண்ண போகிறீங்க? பி பை க்யூன்னு இருக்குது. பி வந்து இசட்டில் இருக்குது, க்யூ வந்து எண்ணில் இருக்க போது இசட் கிராஸ் எண்ணுக்கு போயிடும். சரியா? ஓகே, இப்போது இசட் கிராஸ் எண்ணுக்கு போயிடுச்சுன்னா அடுத்து என்ன பண்ணலாம்? திஸ் இஸ் இசட்டும் எண்ணும் ஐசோமார்பிக். நான் இது பைஜெக்டிவ் நமக்கு தெரியும். என் டு என் பைஜெக்ஷன் இருக்குது. அது என் கிராஸ் என் இஸ் இது வந்துடும். இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு என்னெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா, இப்போ அசியூம் பண்ணுவோம், இதுக்கு நான் மறுபடியும் ஒரு விளக்கம் தரேன். இங்கேருந்து ஒரு பைஜெக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு F1 வச்சுக்கோங்க. இங்கே ஒரு F2ன்னு ஒரு பைஜெக்ஷன் இருக்குது. இது F3ன்னு வச்சுக்கோங்க. இப்போது எனக்கு Q to N பைஜெக்ஷன் என்னென்னு பண்ணுவேன்? நான் காம்போசிஷன் ஆஃப் 2 பைஜெக்ஷன் வந்து ஒரு பைஜெக்ஷன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவேன். அப்போது நான் முதல்ல எங்கே ஆரம்பிக்கணும்? Qவில் ஆரம்பிக்கணும். அப்போது F1 தான் முதல்ல எடுப்பேன். F1 ஆக்ட் ஆனதுக்கப்புறம் F2 ஆக்ட் ஆகும், அதுக்கப்புறம் F3 ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா F3 காம்போசிஷன், F2 காம்போசிஷன், F1. இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஃப்ரம் Q to N which is a பைஜெக்ஷன். இந்த விஷயத்தை நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதனால் இப்போ என்ன நம்ம அசியூம் பண்ணிக்கலாம்னா Q இஸ் கவுண்டபிள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன் இதை அசியூம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன்னா, ஸோ இந்த இடத்துல உள்ள பார்ட்டை வந்து இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கணும். இதை வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டோம் ஷார்டர்-பர்ன்ஸ்டைன் தியரம் வச்சு. பட் இதுக்கு ஒரு டீட்டெயில்டு ப்ரூஃபும் கொடுக்க முடியும் நம்மளால். ஓகே, நம்ம அந்த டீட்டெயில்டு ப்ரூஃப் கொடுப்போம். கொடுத்ததுக்கப்புறம் இதெல்லாம் ஃபில் ஆகிடும் இந்த கேப்லாம். ஓகே, ரைட். ஸோ இந்த காம்போசிஷன் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவோம் மாற்றி மாற்றி. இப்போ நம்ம இந்த n cross n இஸ் ஏ கவுண்டபிள் செட் அப்படின்னு சொல்ல போகிறோம். இதுக்கு நான் என்ன ஃபாலோ பண்ண போகிறேன்னா, நம்ம அந்த ஷார்டர்-பர்ன்ஸ்டைன் தியரம் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணால் நம்ம என்ன பண்ணோம், 2 1-1 மேப் கொடுத்தோம். ஒரு 1-1 மேப்பு இதிலிருந்து எண்ணுக்கும், இன்னொரு 1-1 மேப்பு எண்ணிலிருந்து n கிராஸ் எண்ணுக்கும். ஸோ எண்ணிலிருந்து n கிராஸ் எண்ணுக்கு நம்ம ஒரு 1-1 மேப் கொடுத்தோம். அது என்னென்னா x கோயிங் டு x, 1 அப்படின்னு வச்சுட்டோம். அந்த சைடு ஒரு கோஆர்டினேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அது வந்து 1-1 மேப் வந்துடும். அடுத்து n கிராஸ் n டு எண்ணுக்கு என்ன பண்ணோன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து m, n அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், 2 to the power m into 3 to the power n அப்படின்னு வச்சுட்டோம். 2 ப்ரைம் நம்பர் எடுத்துகிட்டு, 2 டிஃப்ரெண்ட் ப்ரைம் நம்பர் எடுத்துகிட்டு அதை வந்து பவர் m n ரைஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும், இது வந்து 1-1 இருக்கும். ஏன் 1-1 இருக்குன்னா m, n-ம் r, s-ம் will go to 2 to the power into 3 power n is equal to 2 to the power r into 3 to the power s-ன்னு வரும். ஸோ அந்த இது நம்ம பவர்ஸ் எல்லாம் ஈக்குவேட் பண்ணி we can get. ஓகே, ஸோ இது வந்துடும். ஓகே, எப்படி இருக்குன்னா 2 to the power 3 to the power n is equal to 2 to the power r 3 to the power s-னா என்ன வந்துடும், 2 to the power m minus r into 3 to the power n minus s equal to 1. அதாவது இது எப்படி எடுக்கணும்னா, this means 2 to the power 0, 3 to the power 0 இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் ஈக்குவேட் பண்ண முடியும். ஏன் ஈக்குவேட் பண்ண போகிறோன்னா, இது ரெண்டும் ஒரே நம்பர் நான் இது ஈக்குவல் டு இருக்கும்போது. அதே போல் இங்கே டைரெக்டாகவே சொல்லலாம். இந்த ப்ரைம் நம்பர் தியரம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நம்பருக்கு ஒரே ஒரு யூனிக் எக்ஸ்பிரஷன் தான் இருக்கும், யூனிக் ஃபேக்டரைசேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரைம்ஸு. இப்போ ரெண்டும் ஒரே நம்பர்ஸ்னால் 2 ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரைம், 3 ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரைம், அதோட பவர்ஸ் எல்லாம் ஈக்குவலாக இருக்கும். அப்போது m is equal to r, n is equal to s. இது டைரெக்டாக வந்துடும். இங்கேருந்து நம்ம ப்ரைம் நம்பர் அந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் இருக்குல்ல, அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், யூனிக் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். சரி, இப்போ இதை வச்சு நம்ம என்ன சொன்னோம்னா, there is a bijection between n cross n and n. இதுக்கு என்ன யூஸ் பண்ணோம், ஷார்டர்-பர்ன்ஸ்டைன் தியரம் யூஸ் பண்ணோம். ஓகே, ரைட். இப்போ அதே மாதிரி நம்ம இன்னொரு பைஜெக்ஷனே இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், we are going to construct a bijection. சரி, ஸோ பைஜெக்ஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, ஆல்மோஸ்ட் சிமிலர் ட்ரிக் யூஸ் பண்ண போகிறேன். ப்ரொஃபஸர் குமரேசன் அவரோட லெக்சரில் கொடுத்த ட்ரிக்கு. சரியா, ஐ எம் கோயிங் டு யூஸ் தட். அப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதே மாதிரி சிமிலர் ஐடியா கொடுக்க போகிறேன்.
ஸோ நமக்கு அந்த என்ன பண்ண போகிறோன்னா எனி நேச்சுரல் நம்பர் எடுத்தோம்னா அதை வந்து சம் 2 to the power r இன்ட்டு சம் 2s + 1 எழுதலாம். ஏன் அப்படின்னா நமக்கு இருக்க ஒரே ஒரு ப்ரைம் நம்பர் வந்து ஈவன் ப்ரைம் நம்பர் வந்து 2 தான். மற்றலாம் ஆட் ப்ரைம்ஸு, அதோட பவர்ஸ் தான் இருக்க போது அது ஒரு ஆட் நம்பராக வந்து நிற்கும். இந்த 2 to the power r இருக்கும். சரியா? அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா இந்த ஃபார்மில் ஒரு நேச்சுரல் நம்பர் எழுதிட முடியும் இல்லையா? பட் ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா n = 1க்கு என்ன பண்ணுது அப்படின்னு வந்தால் சிக்கல் வரும். இப்போ n = 1 வேணும்னா இங்கே 0 போடணும், இங்கேயும் 0 போடணும், n = 1 வந்துடும். சரி, இப்போ n = 2 வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், இங்கே r = 1 போடுவோம், இங்கே s = 0 போடுவோம். ஓகே ரைட், வந்துடும் கரெக்ட். ஓகே ரைட். பட் ஆனால் r = 0 s = 0லாம் போடுறேன் பார்த்தீங்களா, அது எங்கே இங்கே நேச்சுரல் நம்பர்ஸில் இல்லை. இப்போ n = 1 போனால் 2 to the power 0 இன்ட்டு 2 times 0 + 1. ஆனால் எனக்கு என்ன தெரியும், இந்த 0 வந்து நேச்சுரல் நம்பர் இல்லை. ஸோ 0,0 நாட் இன் இந்த செட், இந்த செட்டில் இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் இதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன்னா, ஐ எம் கோயிங் டு கன்ஸ்ட்ரக்ட் எ பைஜெக்ஷன் ஃப்ரம் இந்த செட்டில் இந்த செட்டுக்கு. எங்கேருந்து z + cross z + 2 z+. சரியா? இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன். இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், இதோட இந்த ஃபங்க்ஷன்லேருந்து இந்த ஃபங்க்ஷனை கொண்டு வர போகிறேன். சரியா? ஓகே ரைட். ஸோ அப்போ இதிலேருந்து இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன்னா என்ன பண்ணுவேன் நான், அது எப்படி பண்ணணும்னு கேட்டுறேன். இங்கே வந்து பார்ப்போம். இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இப்போது நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாத்தையும் இப்படி சொல்லலாம். பட் ஆனால் இங்கே என்னென்னா 0வும் இருக்குது, எனக்கு 0வும் வேணும். அப்படின்னா இந்த லீஸ்ட் வந்து r = 0 s = 0 போது 1 வந்துச்சு இல்லையா? ஸோ அந்த 1 சப்ட்ராக்ட் பண்ணிடணும். ஸோ இஃப் r, s is there, I will send it to 2 to the power r into 2s + 1 then -1 ஒன்று சேர்த்துருவேன். சரியா? இப்போ r sக்கு 0 போட்டால் என்ன கிடைச்சிரும், எனக்கு வந்து 0 கிடைச்சிரும். ஸோ 0,0 will go to 1. சரி, 0,0 1 போயிடுச்சு. அடுத்து மற்றது எங்கே ஆகும், இப்போ 1 0 எங்கே இருக்கும், 0 1 எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா? சின்னதாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா எல்லா நம்பருக்கும் வருதாங்கிறது எனக்கு தெரியணும். ஸோ 1 1 on 2 இருந்துச்சுன்னா அது வந்துடும் தெரியும். பட் 1 1 on 2 வரதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சுருக்கிறது சரியாக தான் இருக்கா அப்படின்னு ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும் இல்லையா? அதுக்காக பார்க்கலாம். ஓகே, எசென்ஷியலி எனக்கு வேணும்னா மொதல் ஒரு ஃபியூ நம்பர்ஸ்க்கு ப்ரீ இமேஜ் இருக்கான்னு பார்க்க போகிறேன். ஓகே, ஸோ இப்போ 1 வேணும் எனக்கு, இதோட காம்போசிஷனாக 1 வேணும்னா இங்கே 2 இருந்து இங்கே 1 சப்ட்ராக்ட் பண்ணிட்டா 1 வந்துடும் இல்லையா? இங்கே 2 வேணும்னா இது 1 இருக்கணும், இது 0வாக இருக்கணும். ஸோ இப்போ 1,0 will go to 2 to the power 1 into 2 times 0 + 1 -1 that's equal to 2 - 1 that's equal to 1. சரியா? இப்போ எனக்கு 2 வேணும்னா என்ன வேணும், 2 வேணும்னா எனக்கு இங்கே 3 இருக்குது, 3 கொண்டு வர முடியும். இங்கே எஸ்ஸுக்கு 1 போட்டால், இதை 0 போட்டால் இது 1 ஆகிடும். 3 - 1 2 வந்துடும். ஸோ 0,1. இப்போது 2 to the power 0 2 times 1 + 1 -1 that's equal to 2. ஓகே ரைட். இப்போ நமக்கு சிம்பிளாக சின்ன சின்ன விஷயங்கள் எக்ஸாம்பிளில் செக் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், we only have to prove that it is a 1 1 function. It is also a onto function ப்ரூவ் பண்ணணும். எந்த ஃபங்க்ஷனை, இந்த ஃபங்க்ஷனை. ஃபஸ்ட்டு இப்போ 1 1 ப்ரூவ் பண்ணணும்னா யூ ஸ்டார்ட் வித் 2 எலிமெண்ட்ஸ். சரியா? ஒரு r, s m, n. சரியா? என்ன பண்ணால் இதோட இமேஜ் எடுத்துக்கோங்க. இந்த இமேஜ் ஈக்குவல்னா இந்த 2 பாயிண்ட்டும் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது இமேஜ் என்னவாக இருக்கும், திஸ் கோஸ் டு 2 to the power r 2s + 1 -1 this equal to 2 to the power m 2n + 1 -1. These two are equal. இது ஈக்குவல்னா இந்த -1 -1 எடுத்துடலாமா? எடுத்துடலாம். அப்புறம் 2 to the power r into 2s + 1 into 2 to the power m into 2n + 1 இருக்குது. சரியா? இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம்னா, இது ரெண்டும் சேர்ந்து ஏதோ ஒரு இன்டிஜர் தான் குறிக்க போகுது. சரியா? ஏதோ ஒரு இன்டிஜர் தான் குறிக்க போகுது. அப்போ இந்த இன்டிஜர் வந்து ஒரே ஒரு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் தான் இருக்க முடியல, ஒரே ஒரு ப்ரைம். அந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில்
ரெண்டு பக்கமே 2 to the power சம் இருக்குது. ஸோ ஈவன் பவர் ஒன்றே ஒன்று தான் இருக்க முடியாது, ஈவன் ப்ரைம் அந்த 2 தான். ஸோ அப்போ 2 to the power r இங்கே 2 to the power m இருக்குது, இந்த பக்கம் ஆட் நம்பர் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி இதில் வந்து 2 ஃபேக்டராக இருக்க முடியாது, 2 இங்கே மட்டும்தான் இருக்க போது, அதை கம்பேர் பண்ணலாம். அப்போ என்ன வரும் நமக்கு, அந்த ப்ரைம் ஃபேக்டரேஷன் படி m ஈக்குவல் டு ஆர்னு வந்துடும். சரி, இப்போ m ஈக்குவல் டு ஆர் வந்துருச்சு, இதை கேன்சல் அவுட் பண்ணிடலாம். ஓகே, இதை கேன்சல் பண்ண வரும் 2s + 1 ஈக்குவல் டு 2n + 1 வரும். அதில் என்ன தெரியும், n ஈக்குவல் டு s வந்துடும். ஸோ இமேஜஸ் ஈக்குவல்னா அதோட கரஸ்பாண்டிங் ப்ரீ இமேஜஸ் ஈக்குவல். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், திஸ் ஃபங்க்ஷன் இஸ் 1 1. ஓகே ரைட், இந்த ஃபங்க்ஷன் 1 1ன்னு சொல்லிட்டோம். இப்போ இது ஆன் டூன்னு சொல்லணும் இல்லையா, ஸோ அதுக்கு இதை அழிச்சிட்டு எங்கேயே எழுதும். ஆன் டூ சொல்கிறதுக்கு என்ன வேணும்னா, யூ ஹேவ் டு ஸ்டார்ட் வித் an element, a natural number r. இந்த ஃபங்க்ஷன் எங்கேருந்து எங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம், இட் z + cross z + 2 z+ டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ வில் ஸ்டார்ட் வித் n belonging to z+. ஸோ n ஈக்குவல் டு 0னா இதோட ப்ரீ இமேஜ் என்னன்னு தெரியும் நமக்கு. இங்கே 0,0 goes to 0, சாரி அது முன்னாடி அங்கே தப்பாக எழுதியிருக்கேன், 0,0 goes to 0. ஸோ 0க்கு ப்ரீ இமேஜ் வந்து, இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து ஒரு சிம்பிள் கொடுங்க, இது வந்து எஃப்னு வச்சிங்கன்னா f of 0,0 is equal to 0 நமக்கு தெரிஞ்சிடும். புரியுதா? ஸோ நம்ம 0க்கு வந்து கொடுத்துட்டோம். ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், n belongs to z, n greater than or equal to ன்னு வச்சுப்போம். இதுக்கு தான் நம்ம இப்போது ப்ரீ இமேஜ் கொடுக்கணும். சரியா? ஸோ இப்போ நான் ஒவ்வொன்றா இந்தமாதிரி நம்பரை சூஸ் பண்ணி கொடுக்க முடியாது, ஜென்ரலாக இந்த எண்ணுக்கு கொடுக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், ஆஸ் யூஷுவல் ஒரு சின்னதாக ஒர்க் பண்ணி பார்க்க போகிறேன். என்ன ஒர்க் பண்ணி பார்க்குறேன், சப்போஸ் ப்ரீ இமேஜ் இருந்தால் அது என்ன பண்ணும். ஓகே, அப்போ ஒரு சின்ன பாக்ஸில் இங்கே கால்குலேட் பண்ணி பார்ப்போம், நம்ம அதுக்கடுத்து என்னென்னு முடிவு பண்ணிக்கலாம். சப்போஸ் f of r, s is equal to n. அப்படி இருந்தால் என்ன ஆகும், 2 to the power r 2s + 1 - 1 equal to n. சரியா? அப்போ என்ன ஆச்சு, இதில் என்ன ஆகுது, 2 to the power r into 2s + 1 is equal to n + 1 வந்துருச்சு. இப்போது n + 1 வந்துருச்சுன்னா n வந்து greater than or equal to 1. நமக்கு என்ன தெரியும், n + 1 வந்து greater than or equal to 2. ஓகே, ஸோ இங்கே பவரில் சம்திங் we can write, ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மறுபடியும் இப்போ எழுதலாம். எழுதும்போது என்ன ஆகும்னா, n + 1க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எழுதுங்க. எழுதும்போது n + 1 can be written as 2 to the power something alpha 1, some p2 power alpha 2, etc., some pk power alpha k எழுதுவோம் இல்லையா. இதெல்லாம் ஆட் ப்ரைம்ஸோட பவர். இது ஒரு ஆட் நம்பர். இந்த ஆட் நம்பர் என்ன பண்ணலாம், யூ கேன் ரைட் திஸ் as some 2 beta + 1, ஏதோ ஒன்று. ஒரு ஆட் நம்பர் எப்படி எழுதலாம், 2n + 1 ஃபார்மில் எழுதலாம் இல்லையா, அது மாதிரி எழுதிருங்க. அப்படி எழுதிட்டா நான் ஒரு n + 1 வந்து இந்த ஃபார்மில் வந்துடும். இப்போ n + 1 இந்த ஃபார்மில் வந்துச்சா என்ன அர்த்தம், f of r, s is equal to n அர்த்தம். ஓகே, ஸோ பை ரைட்டிங் n + 1 equal to 2 to the power r into 2s + 1, we get f of r, s equals n. அப்போ என்ன ஆச்சு, என்னன்னு ஒரு எலிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணேன், அதுக்கு ப்ரீ இமேஜ் கண்டுபிடிச்சிட்டேன். ப்ரீ இமேஜ் கண்டுபிடிச்சிட்டா என்ன தெரியும் நமக்கு, திஸ் ஃபங்க்ஷன் இஸ் ஆன் டு. ஸோ வி ஹவ் கிவன் ஏ பைஜெக்ஷன் ஃப்ரம் z + cross z + to z+. இது வரைக்கும் ஓகே. சரி, இப்போது நம்ம ஒரிஜினல் ஆரம்பித்தது n × n to n தான் நமக்கு பைஜெக்ஷன் தேவைப்படுச்சு. அதை எப்படி கொடுக்குறது, இப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு ரெண்டு விஷயம் இருக்குது, ரெண்டு விதமாக பண்ணலாம். இதில் கவனிச்சிங்கன்னா z + cross z+க்கும் z+க்கும் இடையில என்னாங்கன்னா அந்த 0,0 goes to 0. சரியா? let us do this. இப்போது நான் என்ன பண்ணலான்னா, z+க்கும் n-க்கும் ஒரு பைஜெக்ஷன் கொடுக்கலாம் இல்லையா. z+க்கும் n இடையில பைஜெக்ஷன் கொடுக்கலாம், ரொம்ப ஈஸி. எப்படி கொடுப்பீங்க, 0 1 2 3 நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸு, இது 1 2 3 எக்ஸட்ரா வந்துடும். ஸோ இப்படி கொடுத்துடலாம். இது என்னது, n going to n - 1ன்னு சொல்லலாம். இந்த பைஜெக்ஷன் இருக்கு இல்லையா. அப்போது இந்த பைஜெக்ஷனை வச்சு என்ன பண்ணலாம், z + cross z+க்கு n × n-க்கும் ஒரு பைஜெக்ஷன் கொடுத்துடலாம். ஓகே, z + cross z+ to n × n ஒரு பைஜெக்ஷன் கொடுத்துடலாம்.
சரியா? இந்த பைஜெக்ஷன் கொடுத்தாச்சுன்னா என்னாச்சு, நம்ம வந்து மாற்றி பண்ணலாம். இது ஆர்டர் மாற்றி எழுதுறேன். சரியா? ஆர்டரை மாற்றி எழுத போகிறேன். n கிராஸ் nலேருந்து z ப்ளஸ் கிராஸ் z ப்ளஸ்க்கு ஒரு பைஜெக்ஷன் கொடுக்க போகிறேன். இதிலிருந்து z ப்ளஸ்க்கு இப்போ நம்ம கொடுத்துட்டோம். z ப்ளஸ் டு n அதுவும் இப்போ பார்த்தோம். ஸோ இப்போ என்னாச்சு, I will consider the composition of this bijection and find the bijection between n cross n and புரிஞ்சுதா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் காம்போசிஷன் ஆஃப் பைஜெக்ஷன். இங்கே ஒரு பைஜெக்ஷன் இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும். அங்கே இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி இங்கேயும் காம்போசிஷன் எடுப்பேன். அப்புறம் ஐ வில் கெட் அ பைஜெக்ஷன் ஃப்ரம் n cross n to n. நமக்கு என்ன தெரியும், இப்போது என்னென்ன தெரியும், n cross n அண்ட் இதுவுமே தெரியும் நமக்கு, z ப்ளஸ் கிராஸ் z plus r countably infinite அப்படின்னு தெரியும். சரியா? ரைட். இதெல்லாம் கவுண்டபிள் இன்ஃபைனைட். இப்போ ஒரு செட்டை எப்போ வந்து நாட் கவுண்டபுள்னு சொல்லுவோம், ஒரு செட்டு எப்போ நாட் கவுண்டபிள். நாட் கவுண்டபிள் என்னது, நமக்கு கொடுத்த டெஃபினேஷன் படி கவுண்டபிள்குள்ளே எதெல்லாம் உண்டு, ஃபைனைட் செட் உண்டு, கவுண்டபிள் இன்ஃபைனைட் செட் உண்டு. ஸோ நாட் கவுண்டபிள்னா அது வந்து ஃபைனைட்டாகவும் இருக்கக்கூடாது, கவுண்டபிள் இன்ஃபைனைட்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அது ஒரு செட்டுக்கு எக்ஸாம்பிள் வேணும் இல்லையா? ஓகே, வில் செக். இப்போ கன்சிடர் த செட் ஆர். நம்ம யூஸ்வலாக பண்ணுறது தான். என்ன பண்ணுவோன்னா, set of all real numbers. சரியா? ஸோ எங்கே ஆரம்பித்தோம், நம்ம ஆரம்பித்தது நேச்சுரல் நம்பர்ஸில் ஆரம்பித்தோம், இன்டீஜர்ஸ் போனோம், ரேஷனல்ஸ் போனோம், ரியல் நம்பர்ஸ்க்கு வந்திருக்கோம். கொஞ்சம் பெரிய செட்டாக போயிட்டுருக்கோம். ஓகே, ரைட். இந்த பெரிய செட்டுங்கிறது ஒன் கண்டெய்ன்ஸ் தி அதர், அந்த அர்த்தத்தில். சரியா? ஸோ இப்போ இது வந்து கவுண்டபுளாக இருக்குமா அப்படின்னா என்ன அர்த்தம், கவுண்டபுளாக இருந்தால் there is a bijection between r and n. சரியா? ஆருக்கும் என்னுக்கும் இடையில ஒரு பைஜெக்ஷன் இருக்கணும். அதர்வைஸ் there is also a bijection between n to r. சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ தான் நம்ம பண்ணோம், பைஜெக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த செட்டை என்ன பண்ணலாம், ஒரு சீக்வன்ஸாக எழுதிட முடியும், ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸாக எழுத முடியும்னு நினச்சேன். ஸோ பட் இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பைஜெக்ஷன் ஆர் வந்து கவுண்டபுளாக இல்லையா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா இந்த அப்சர்வேஷன் பண்ண போகிறேன். அதுவும் நம்ம ஷார்டர்-பெர்ன்ஸ்டைன் தியரம் படிக்கும்போது என்ன பார்த்தோம்னா, பைஜெக்ஷன் படிக்கும்போதே பார்த்தோம், ஆர் வந்து இஸ் பைஜெக்டிவ் வித் 0 1. இது ஆரும் 0 1 பைஜெக்டிவ் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பட் மறுபடியும் இப்போ இருக்கு பார்க்கலாம். ஓகே, எப்படி பார்க்குறது அப்படின்னு இருக்குது. சரியா? அப்படி பார்க்கும்போது ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று, டைரெக்டாக ஒரு பைஜெக்ஷன் கொடுக்கலாம் இந்த ரெண்டு செட்டுக்கு இடையில. இல்லைனா நம்ம ஷார்டர்-பெர்ன்ஸ்டைன் தியரம் படி ரெண்டு பக்கமும் ஒரு 1 1 மேப் கொடுத்துட்டோன்னா அது பைஜெக்ஷன் வந்துடும். சரியா? ஓகே, சரி. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்க போகிறேன், tan x. இந்த tan xங்கிற ஃபங்க்ஷன் என்ன தெரியும்னா, இது வந்து இட் இஸ் அ பைஜெக்ஷன் பிட்வீன் -π/2, π/2 to r. இது நமக்கு தெரியும். எதனால் தெரியும் அப்படின்னா, இந்த படத்தை வரைஞ்சோன்னா எப்படி இருக்கும்னா, இங்கே -π/2 இங்கே π/2 இருந்துச்சா, இந்த ஃபங்க்ஷன் வந்து கிட்டத்தட்ட இப்படி இருக்கும். ஒரு மாதிரி இந்த லைனுக்கும் டேஞ்சென்ஷியலாக இந்த கிராஃப் அப்படியே மேலே வரைக்கும் போகும், மேலேயும் கீழேயும் போயிட்டுருக்கும். ஸோ அது வந்து இட்ஸ் அ பைஜெக்ஷன் பிட்வீன் ஆர் அண்ட் திஸ். இது வந்து 1 1 on to மேப். இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இதை வந்து ஓப்பன் 0 1 கிடையாது சுருக்கணும் இந்த ஃபங்க்ஷனை. அதுக்கு என்ன பண்ண போகிறேன், இதை வந்து கொஞ்சம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி டிவைட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ தட் இட் பிகம்ஸ். ஸோ அப்போ என்ன பண்ணுவேன்னா, ஒரு வேல்யூ, இந்த tan xங்கிற வேல்யூ இருக்கு இல்லையா, இதை வந்து என்ன பண்ண போகிறேன், இட் இஸ் பிட்வீன் -π/2, r. ஓகே, இதை நான் என்ன பண்ணணும்னா, ஐ ஹாவ் டு ட்ரான்ஸ்லேட் இட் டு 0 1. இல்லைனா இன்னொரு விஷயம் பண்ணலாம், எனக்கு 0 1க்கும் -π/2, π/2க்கும் ஒரு பைஜெக்ஷன் இருக்குது.
மறுபடியும் அந்த பழைய கான்செப்ட். ஓகே, இந்த பைஜெக்ஷன் எப்படி கொடுக்கணும்னு நமக்கு தெரியும் இல்லையா? என்ன பண்ணோம், இது போன தடவை பண்ணோம். இப்போது ஒரு இன்டர்வலில் இங்கே ஏ, இங்கே பி, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சி, இங்கே டி இருக்குன்னா என்னோடய கிராஃப் வந்து இந்த 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 இடத்துக்குள்ளே இருக்கும், இந்த ரெக்டாங்கிள்குள்ளே இருக்கும். சரியா? ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு, இந்த ஏங்கிற பாயிண்ட்டுக்கு எது இமேஜை கொடுக்கணும், சியை கொடுக்கணும். அப்போ இந்த பாயிண்ட் ஏ கமா சி வரும். இந்த பிங்கிற பாயிண்ட்டுக்கு இமேஜ் டி கொடுக்கணும். ஸோ பி கமா டி வரும். இந்த லைனை ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கும். அந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோன்னா இட் வில் கிவ் அ பைஜெக்ஷன். ஸோ இப்போ இந்த பைஜெக்ஷன் கொடுத்துட்டா நமக்கு என்ன தெரியும், 0 1 இதுவும் பைஜெக்டிவ்னு தெரியும், இதுவும் பைஜெக்டிவ். அப்போ என்ன பண்ணலாம், காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ண என்ன தெரியும், 0 1 6 பைஜெக்டிவ்னு தெரியும். ஓகே, ரைட். இப்போதைக்கு நம்ம இதோட நிப்பாட்டிப்போம். இதுக்கடுத்து இந்த 0 1 கவுண்டபுளா இல்லையா, 6 வந்து கவுண்டபுளா இல்லையா அப்படிங்கிற கேள்வியை அடுத்த லெக்சரில் ஆன்சர் பண்ணுவோம். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.